பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக இந்த குட்டி ஸ்டோரி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. வாரம் வாரம் வேலைக்கிழமையில் தோறும் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கோம். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமையுதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு குட்டி ஸ்டோரியை நம்ம கேட்க போகிறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஒரு ஊரில் ஒரு குட்டி மீன் இருந்துச்சுங்களாம். அந்த குட்டி மீன் என்ன பண்ணுச்சுங்களாம், அவங்க அம்மா கிட்ட, அம்மா இங்கே இருக்கிற எல்லா மீனும் தண்ணி தண்ணின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, அந்த தண்ணி எங்கம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மீன் கிட்ட கேட்டாங்களாம். உடனே அவங்க அம்மா மீன் சொன்னாங்களே, நம்மளை சுற்றி இருக்குல்லம்மா, அதுதாம்மா தண்ணி அப்படின்னு சொன்னாங்களாம். அம்மா போங்கம்மா, எனக்கு எதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணுதான். உடனே அந்த பக்கம் அவங்க அப்பா வந்துட்டு இருந்தாராம். அம்மா என்னை விட்டுரு, அங்கே பாரு உங்கள் அப்பா வராரு, அவங்கக்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா மீன் அங்கே வந்துச்சான். உடனே அப்பா தண்ணி தண்ணின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த தண்ணி எங்கே இருக்குது, அதோடைய யூஸ் என்னன்னு எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி மீன் கேட்டுச்சான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாராம், அந்த குட்டி மீனை முதுகில் ஏற்றிக்கிட்டு தண்ணிக்கு வெளியே போய் நீச்சல் அடிச்சுக்கிட்டே போச்சான். ஒரு லெவலுக்கு மேலே அந்த குட்டி மீனால் மூச்சு விட முடியாமல் திணற ஆரம்பித்து, அப்பா என்னை தண்ணிக்குள்ளே விடுங்க, அப்பா என்னை தண்ணிக்குள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்ருக்கு. அப்புறம் அவங்க அப்பா திருப்பியும் தண்ணிக்குள்ளே விட்டு, இப்போ நீ கேட்டப்பாரு அதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது அதோடைய யூஸ் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அது நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச பொருளாக இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம். நம்மளை சுற்றியே இருக்கும்போது அதோடைய அந்த யூஸ் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அது என்றைக்கு நம்மக்கிட்ட இல்லையோ அன்றைக்கி தான் அதோடைய அருமை நமக்கு தெரியும். ஸோ அந்த மீனுக்கும் அது புரிஞ்சிச்சு, தண்ணியோட அருமையும் அந்த மீனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை சுற்றி நிறைய காரியம் இருக்குது, எல்லாத்துக்கும் நான் தான் வந்து நிற்கணும்னு நினைக்காத, நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வேதத்தில் கூட 1 நாளாகமம் 22:16 நீர் எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தராகிய நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஒரு அருமையான வசனம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்வோம், கண்டிப்பாக ஆண்டவர் அந்த காரியத்தை ஆசீர்வதிப்பாராக. God bless.